யூஜிசி நெட் அண்ட் டிஎன் செட் இந்த எக்ஸாமை எப்படி கிராக் பண்ணணும்னு சொல்லுங்க, ஏதாச்சும் டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து 100+ டிஎம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஎம்ஸ்க்கான ஒரு ரிப்ளை வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ. First thing that really helped me to crack my examination is revising all the previous year question papers. அதை தாண்டி என்ன படிச்சிருக்கோம் என்ன படிக்கல அப்படின்றதையும், என்ன ரிவைஸ் பண்ண போகிறோம், நம்மளோட டேயோட ஸ்கெடியூல் என்ன, எவ்வளோ ஹவர்ஸ் நம்ம ஸ்டடீஸ்க்கு ஒதுக்க போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் அப்பப்போ ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி நீங்கள் பார்க்குற இடத்துல போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு பின்னாடி இருக்கு இல்லையா, இந்த நோட்ஸ் எல்லாமே எக்ஸாமோட எண்டு வரும்போது நானே பிளான் பண்ணி ஓட்டி வச்ச ஸ்டிக்கி நோட்ஸ். இப்போ வரைக்கும் இதை பார்க்குறப்போ எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கிறனால எனக்கு இதை பிரிக்கிறதுக்கு மனசு வரவே இல்லை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பேப்பர் 1 பேப்பர் 2 இப்படி 2 பேப்பர் இருக்கு யூஜிசி நெட்க்கு. இதுல பேப்பர் 2 உங்களோட ஸ்ட்ரீம் அப்படின்றதுனாலையும், அது ரொம்ப கடல் மாதிரி பெரிய போர்ஷனா இருக்கும், நம்ம கவர் பண்றதுக்கு டைம் இருக்காதுன்றனாலையும் அதுக்கு நம்ம அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பேப்பர் 1க்கு கம்மியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறோம். பேப்பர் 1 இஸ் a காமன் பேப்பர் இல்லையா, இட்ஸ் a ஜெனரல் பேப்பர் which all the majors will take up. பட் அந்த பேப்பருக்கு நீங்க லாஸ்ட் 10 days லாஸ்ட் 15 days டைம் ஒதுக்குறது இஸ் a very big mistake. ஏன்னா if you score a really high really good mark in paper 1, அது கண்டிப்பா உங்களோட பேப்பர் 2 மார்க்கை தூக்கி விடுறதுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தட் உங்களோட ஓவரால் ஸ்கோர் பூஸ்டப் ஆகி நீங்க எக்ஸாமை ஈஸியா கிராக் பண்ண முடியும். ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா பேப்பர் கேட்குறாங்க, என்ன படிக்க எப்படி படிக்கணும்னு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க எவ்வளோ படிச்சாலும் எக்ஸாமினேஷன் ஹாலில் போய் உட்காரும் போது 70% ஆஃப் த கொஸ்டின் நியூவா தான் ஃபீல் ஆகும். இது எனக்கும் நடந்துச்சு. 4 ஆப்ஷன் இருக்கிறதுல எது ரைட் ஆன்சர் அப்படின்னு யோசிக்காம எது ஆன்சரா இருக்காது அப்படின்னு யோசிச்சு நான் எலிமினேட் பண்ணிட்டே வரும்போது ஐ ஹேட் த ரைட் ஆன்சர் இன் மை ஹேண்ட். ஸோ இஃப் திஸ் ஹெல்ப்ஸ் யூ, யூ கேன் ஆல்சோ டேக் இட் அப். ஸோ யூஜிசி நெட் ஆர் டிஎன் செட் இந்த எக்ஸாமுக்கு எப்படி படிக்கலாம், என்னெல்லாம் படிக்கலாம், நான் என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணேன், நான் என்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணேன், நான் என்ன வீடியோஸ் பார்த்தேன் அப்படின்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீப் ஃபாலோயிங் மீ and wait for the updates, because next videosல இந்த யூஜிசி நெட் எக்ஸாமினேஷனோட சீரீஸ் கண்டிப்பாக இருக்க போது. Stay tuned.